பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026ஆம் ஆண்டில் ஆண்டவர் கிருபையாக இந்த லெந்து நாட்களை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டிலே இருந்த அநேக நம்முடைய பிள்ளைகள் இந்த வருடத்தில் இப்படிப்பட்ட காலங்களை காண முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போனவர்களும் உண்டு. சிலவர்களுக்கு இந்த நாட்களை பயன்படுத்த முடியாத சில நெருக்கங்கள், சில பாடுகள், சில போராட்டங்கள் உண்டு. இயேசுவின் நாமத்திலே ஆத்ம தரிசன ஜெபத்தின் சார்பில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலத்திலே நம்ம அதிகாலை தோறும் ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. காலை தோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது, புது கிருபை தருகிறார். இந்த லெந்து கால வார்த்தையாக 2 யோவான் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் செய்கையின் பலனை எழுந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூரண பலனை பெறணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்ம அழைத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டார், அநாதி சிநேகித்தார். இப்போ நாம் யாருன்னா என்னமோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் அனுபவம் கிடையாது. ஒரு நாளோ, ஒரு வாரமோ, ஒரு மாதமோ, ஒரு வருஷமோ அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்தை முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி மத்திய 24 ஆண்டவர் 12 சொல்லியிருக்கிறார். அப்போ முடிவு பரியந்தம் என்ன முடிவு பரியந்தம்? ஒன்று இயேசு கிறிஸ்துடைய வருகை, அவருடைய வருகை பரியந்தம், இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், இந்த பூமியில் உலகத்தில் நியமித்திருக்கிற இந்த ஆயுசு நாட்கள், இதை ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் பூரணத்துவம் காணப்படும், வளர்ச்சி காணப்படணும், முன்னேற்றம் காணப்படணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பூரண செய்கையின் பலனை நம்ம பெறணும். பூரண செய்கை, நம்முடைய செய்கை தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்தில் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வார்த்தை என்பது 2வது. வார்த்தையினால் அல்ல. நிறைய பேசுவோம், ஆண்டவருக்காக அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், நாங்கள் யாராக்கும் நாங்கள் வச்சு தான், நாங்கள் ஜெபம் பண்ணி தான், அப்படி இப்படியெல்லாம் நம்ம நிறைய காரியத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறது உண்டு. அன்பான சகோதரா சகோதரி, ஆண்டவர் இந்த லெந்து காலத்தில் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், உங்களுடைய செய்கையும் என்னுடைய செய்கையும் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய செய்கைகளை கர்த்தர் கவனிக்கிறார். அப்படிதான் நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய செய்கைகள் கவனிக்கப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பக்தனாகிய தாவீது கண்டுபிடிச்ச ஒரு காரியம், அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை உருவாக்குகிற ஒரு தெய்வம் உருவாக்குகிறார். நம்முடைய இருதயத்தில் நல்ல சிந்தைகளை உருவாக்குவது அவர்தான். நல்ல மன விருப்பத்தை உண்டாக்குவது அவர்தான். அப்போ நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை எப்படி உருவாக்கப்படுகிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய நடவடிக்கை இருக்கும், நம்முடைய செய்கை இருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா சந்தோஷமாக கர்த்தர் எதெல்லாம் சந்தோஷம்னு சொல்கிறாரோ, எதெல்லாம் மன மகிழ்ச்சின்னு சொல்கிறாரோ அதை நம்ம முதல்ல சிந்தைக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம நல்ல காரியத்தை சிந்திக்க வேண்டும். அக்கிரம காரியத்தை சிந்திக்கக்கூடாது, அநியாயமான காரியத்தை சிந்திக்கக்கூடாது. பிரியமான சகோதர அப்படின்னா நம்முடைய செய்கை ஆண்டவர் பார்க்கிறார், கவனிக்கிறார். நம்முடைய செய்கை தெரியான்னு சொல்லக்கூடாது. யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவதற்காக லாபான் இடத்துல சொல்லிக்கொடாமல் அவர் எல்லாத்தையும் மனைவி பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு அவர் புறப்பட்டுருவார். இந்த செய்கை, இந்த செயல்பாடு லாபானுக்கு தெரியாது. 3 நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த ஆள் விடலை, பின்னால் துரத்திட்டு யாக்கோபை வழிமறித்து அவரிடத்துல நீ திருட்டளவாய் எங்கள் பிள்ளையெல்லாம் நீ கூட்டிகிட்டு வந்திருக்கலான்னு சொல்லி சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதி கடைசியில் அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. நீ நான் சொல்லியிருந்தேன்னா உன் தகப்பன் வீட்டு மேலே உள்ள வாஞ்சினால் போகிறது என்பது சொல்லியிருந்தா உன்னை தடை பண்ணியிருக்க மாட்டேன், நான் எல்லாரும் பிளஸ்ஸிங் பண்ணி அனுப்பியிருப்பேன்னு சொல்கிறாரு. அந்த யாக்கோபுடைய செயல்கள் லாபானுக்கு திருட்டளவாக கள்ளத்தனமான செய்கையாக காணப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக திருட்டளவா போகிற மாதிரி கள்ளத்தனமான செய்கைகள், மாய்மாலமான செய்கைகள் இது காணப்படக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் இருதயத்தின் தோற்றங்களையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்தில் உங்களுடைய செயல்பாடு, என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? அன்னைக்கு இருந்த வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் சொன்னபடி அவங்க வாழ்க்கையில் நடக்கலை. மற்ற 23 அதிகாரத்தில் இயேசு சொன்னார், மோசேயினுடைய ஆசனத்தில் வேதபாரகரும் பரிசேயரும் இருக்கிறார்கள்,
அவர்கள் சொல்லுகிறதை படி அவங்க போதிக்கிறபடி நடங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கையின்படி நடக்காதிருங்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு எச்சரிப்பான வார்த்தை பாருங்கள். நீங்க நிறைய கிறிஸ்தவங்க சொல்றதுபடி நடக்கிறது இல்லை, ஊழியக்காரன் சொல்றபடி நடக்கிறது இல்லை, விசுவாசி சொன்னபடி நடக்கிறது இல்லை, தேச தலைவர்கள் சொல்லுகிறபடி நடக்கிறது இல்லை. ஆகவே இயேசு சொன்னார், சொன்னபடி நடந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்முடைய செய்கைகளிலே நாம் பூரணப்பட வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். ஜோமனோமா. நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் சோத்திரம், இந்த லெந்து நாட்களுக்காய் சோத்திரம். என்னோடு எங்களோடு இந்த வார்த்தையின் மூலமாய் பேசியிருக்கிறேன். ஆண்டவரை செய்கையிலே பூரணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.